கலந்த வணக்கம். சிறப்பு அழைப்பாளர்களை கௌரவிக்கும் நேரம். திரு எம் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு பத்மநாபன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஏஜிஎஸ் மணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பி சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு விஸ்வநாதன் சதன் ரயில்வே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு எம் ஏ குமரன் காட்டுப்பாக்கம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். உடனடியாக மேடையில் வந்து நமது சிறப்பு விருந்தினரிடம் தன்னுடைய நினைவு பரிசை கற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திரு எல்லப்பன் அன்பரசு ஏஜிஎஸ் அலுவலகத்தின் SCST தலைவர் திரு மணி அவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். அண்ணன் பாண்டியன் அவர்களுக்கு திரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து திரு செல்வம் அவர்களுக்கு அண்ணன் சத்யசீலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சுந்தர் LIC அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பி சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல கருத்துக்களை எடுத்துரைத்த புரட்சி நடிகர் தீனா அவர்களுக்கு விழாக்குழு சார பொன்னாடை போர்த்தி. அடுத்தபடியாக எங்களுடைய அருமை நண்பர், நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அண்ணன் ஆம்ஸ்டாங் கூட ஒன்றா பணியார் அண்ணன் பிரேமண்ணன் ஒரு முறை ஏப்ரல் 14 கவர்மெண்ட் வந்து அம்பேத்கர் பிறந்தநாள், ஆனால் கவர்மெண்ட் வந்து நல்ல நாள் சொல்லி வேலை வைக்கிறாங்கன்னா இதுக்கு எதாவது நம்ம பண்ணணும்னா கேட்கும்போது அது அரசினுடைய முடிவு பண்ணக்கூடாது, நம்ம முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவாங்கன்னா அது எதாவது பண்ணுவோன்னு சொல்லி எனக்கு நல்ல அறிவுரைலாம் சொன்னார். ஆனால் BSP பிரேம் அவர்களுக்கு எங்கள் விழாக்குழு சார்பாக பொன்னாடை பற்றி நினைவு பரிசு வழங்குகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், மறைந்த சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய இந்த CBI வழக்கை வந்து இந்த ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வு நகர்த்தியிருக்குது. தாவிகாவுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வழக்கு இன்னும் சிறப்பாக நடக்கணும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. சிறப்பு அழைப்பாளராக கொண்டிருந்த புரட்சி நடிகர் அண்ணன் தீனா அவர்கள் உங்களிடையே 2 வார்த்தை உரையாற்றுவார். ஜெய்பீர் ஜெய்பீர் ஜெய்பீர். எல்லாருக்கும் இந்த பாபாசாஹிபுடைய சிலையை வந்து இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இருக்க முக்கிய உறவினர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த ஜெய்பி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நிறைய பேர் வந்து இது ஒரு விழா மாதிரி சந்தோஷமாக கொண்டாடணும், சுதந்திர தின விழா அன்னைக்கு. ஆனால் இன்னும் நம்ம வந்து பல்வேறு இடங்களில் நமக்கான நீதியோ நமக்கான சுதந்திரமோ சமத்துவமோ இல்லாத ஒரு சமூகமாக தான் வாழ்ந்துடும். இது சொன்னால் என் பேர் சாதியவாதி, என் வழிக்கு நான் குடும்பம் கேட்கறது கூட கூடாதுன்னு சொன்ன சமூகத்தில் தான் நான் பிறந்து வந்திருக்கேன். இங்கே இருக்கிற நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கிற மக்களே வந்து
அம்பேத்கர் பேரை சொல்றது கூட பயப்படுற அளவுக்கு மாறி போய் நிலை வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து சிலைகள் திறக்கிறாங்க. ஒரு காலத்தில் நம்ம சிலைகளை திறக்கிறதுக்கு கூட பர்மிஷன் கிடையாது, அதுக்கு 1008 கட்டுப்பாடுகள், அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிலை திறந்துள்ளதும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அத்தனை பேருக்கும் சில திரைப்ப குழுவினர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய பேசணும், ஆனால் கவனிக்கிற இடத்துல நம்ம ஜனங்க யாருமே இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். நமக்கு சந்தோஷன்றது நமக்கான வழியிலேருந்து வெளியே வந்தது. வழியை மட்டுமே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற இந்த மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருமே. இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண நம்ம ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் ரஞ்சித், என்னுடைய தம்பி வினோத், அப்புறம் இன்னும் நிறைய தோழர்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் என் தம்பி இல்லை, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். நல்லா சிறப்பாக பண்ணுங்க. ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லாருமே பொதுவாக யோசிக்கிறது அரசியல் சீர்திருத்தத்தை பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடணும். சமூக சீர்திருத்தம் தான் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அரசியல் சீர்திருத்தம் வெறும் சட்டம் போட்டு திட்டம் போட்டால் மாறிடும். ஆனால் சமூக சீர்திருத்தன்றது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக நடக்கிற விஷயம் இல்லை. அதுக்கு இந்த அரசும் இங்கே இருக்கிற மக்களும் சகோதரத்துவத்தோடு, சமத்துவத்தோடு, சுதந்திரத்தோடு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாதி மத பேதம் இல்லாமல் எல்லா சமூகங்களும் எல்லா உறவுகளும் ஒன்றா சேர்ந்து இது மாதிரி பல்வேறு இடங்களில் ஒன்று கூடி பாபாசாஹிப் சிலையை திறக்க வைக்கணும். ஒரு சாதியின் அடையாளமாக அவர் நிறுத்தக்கூடாது. அவர் எல்லாருக்குமான தலைவன் வந்து நம்ம தம்பி வினோத் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். முக்கியமாக நம்ம அதை மறுக்கிறோம், நாமளே கொண்டு போகிறத மறுத்து நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த விழாவை ஏற்பாடு பண்ண அத்தனை பேருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், சிலையில் வெறும் சிலை மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. சிலைக்குள்ள மிகப்பெரிய கருத்து இருக்குது. அதான் பாபாசாஹிப் அம்பேத்கருடைய கருத்து. அந்த கருத்தை கையில் எடுத்துங்க. அந்த கருத்து தான் நம்மளுடைய விடுதலை. கல்வி மட்டும் நம்முடைய நோக்கம் இல்லை, கல்வியை தாண்டி பொருளாதார சிந்தனை நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். நம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். அந்த மாதிரியான ஒரு அரசு நம்மக்கிட்ட இருக்கணும். நிலம் இல்லாத இருக்கிற நமக்கு நிலம் இருந்தும் பட்டா இல்லாமல் இருக்கிறோம். நம்ம இந்த பட்டாக்களை திரும்ப இந்த அரசு நமக்கு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஜெய் பீம், ஜெய் பீம்.